தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடுகள் என்ன? தொடர்ச்சியா எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வருகிறார்கள். ஒரு முக்கியமான பொறுப்பு எப்படி பாக்குறீங்க? ஒவ்வொருவரும் கழகத்தில் இணைவது, ராஜினாமா செய்வது என்பது அவர்களுக்கு இருக்கிற ஜனநாயக உரிமை. அது அவருடைய விருப்பம். ஒன்று, நல்லாட்சி தமிழகத்தை தருவதற்காகத்தான் மக்கள் ஏகோபித்த குரலோடு இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் பணநாயகத்தை முறியடித்து ஜனநாயகத்தை காக்கிற ஒரு தலைவர், இந்தியாவிலே முதல் முறையாக தமிழகத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற முதல்வர், நாளை தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர், அவருடைய செயல்பாடுகளை தெரிந்ததற்கு பிறகு எல்லோரும் இன்று இணைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மகிழ்ச்சி தருகிற ஒன்று. ராஜினாமா செய்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மீண்டும் அதே தொகுதியில போட்டியிட தாவேக்காவில் வாய்ப்பு கொடுக்கப்படுது, அதனாலதான் அவங்க ராஜினாமா செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அதற்குள்ளே இந்த கேள்விகளை கேட்பது என்பது உங்கள் மனதிலே வருகிற ஒவ்வொரு கருத்திற்கும் நான் பதில் சொல்ல இயலாது. அது போக போக காலம் பதில் சொல்லும். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலும் குதிரை பேரம் என்றும் நடைபெறவில்லை. முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். குதிரை பேரம் நடத்தியது யார் என்பதை நாடு தெரிந்து கொண்டிருக்கிறது. திமுக ஆதரவோடு நான் முதலமைச்சர் ஆவேன் என்று சொன்னது யார்? அதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு நீங்கள் அவலத்திலே பதில் கேட்டால் அது சரியாக இருக்கும். நாளை முதலமைச்சர் டெல்லி செல்கிறார், நீங்களும் மூத்த அமைச்சர்கள் போகிறீர்களா? அல்லது அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் முதலமைச்சர் செய்கிற முடிவுகள். எந்த துறையின் சார்பாக நிதிகள் வேண்டுமோ அந்த துறையின் அமைச்சரை அழைத்து செல்வது வழக்கம். சரி, இப்ப கொங்கு மண்டலத்துல குறிப்பா 2 பை எலெக்ஷன் வருது. குறிப்பா உங்க மாவட்டம் ஈரோடு மாவட்டத்துல பெருந்துறையில வருது, பக்கத்துல தாராபுரத்துல வருது. இந்த ஒரு மாதத்திற்குள்ள ஒரு எம்எல்ஏக்கு ரிசைன் பண்றத நீங்க ஒரு 10 முறை எம்எல்ஏ வந்து எப்படி மக்கள் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு ஷார்ட் டைம்ல இல்ல, நானே ராஜினாமா செய்து விட்டு தான் கழகத்தில் இணைந்தேன். நீங்க 5வது வருஷத்துல இல்ல 5வது வருஷம் 6வது வருஷம் கிட்டுங்க. ஒரே மாதத்தில் ராஜினாமா செய்து பட்டியலும் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், என்னிடத்தில் இப்போது இல்லை. அது உங்களிடத்தை சொல்ல முடியும். அவர் விருப்பம். ஆகிய விருப்பத்தை பொறுத்தவரை அவர் முடிவு செய்வதை தவிர நீங்களும் நானும் அல்ல. நான் ஒரே கருத்து, நீங்களும் தெளிவு சொல்லிட்டீங்களா? இதற்கு முன்னால எதிர்கட்சி என்ன சொன்னாங்க? அசம்பிளில புதிய ஆட்சி வந்திருக்கிறது, மாற்றங்கள் பல பேரும் செய்ய வேண்டியிருக்கிறது, 6 மாத காலத்திற்கு எந்த கருத்துக்கள் நாங்கள் சொல்ல போவதில்லை என்று சொன்னாங்களே இல்லையா? அப்புறம் நாங்களும் பொறுத்திருந்தா ஒவ்வொன்றா செய்ய முடியும். இல்ல, நான் என்னுடைய கருத்து ஒன்றுதான். ஒவ்வொருவரும் நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு நான் சொல்கின்ற ஒரே நல்ல பதில் இதுதான். எங்களுக்கும் ஒரு அவகாசம் தர வேண்டும். இதுபோன்ற குற்றங்கள் நடைபெறுகிற போது உடனுக்குடன் அதிரடியாக நடவடிக்கை முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். அந்த குற்றவாளியை உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான நடவடிக்கை உரிய துறையின் மூலமாக, காவல்துறையின் மூலமாக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மீண்டும் அதனுடைய நடவடிக்கை என்ன என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும்.